இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே இந்த கதையில் ஒரு மாதிரி நெருடலாகிற, எரிச்சலாகிற, குழப்பமாகிற விஷயமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசையில் மீனா ஏன் இப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான். மீனாவுடைய கதாபாத்திரத்தை தைரியமான ஒரு பொண்ணா, டக்குன்னு பட்டுன்னு பேசுகிற பொண்ணாக காமிச்சிட்டு இப்போ ஒரு 50% அப்பப்போ பேசுகிறாங்க. சில சமயங்கள்லாம் ஏன் என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசும்பொழுது பேசுகிறாங்க. திடீர்னு கிளம்பி அந்த பாருக்கு கிளம்பி போய் தன்னுடைய கணவர் தப்பு செய்யலை அப்படின்னு போகும்பொழுது ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவரை பார்த்து பலாரும் ஒன்று விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. இதில் வேறு அந்த சிட்டி பெரிய ரவுடியாக இருந்தாலும் கையை உடச்சிருவாண்டா அப்படின்னு சிட்டிக்கிட்டலாம் மிரட்டுறாங்க. ஆனால் வெளியிலோ புலி வீட்டில் எலி அப்படிங்கிற மாதிரி வீட்டில் அநியாயத்துக்கு பம்முன்னு பம்மிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதை தாங்கிக்கிறேன், பரவாயில்ல, நம்ம குடும்பத்தில் அவமானப்படுத்துறதான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சொல்லி யாரும் சொல்லவும் இல்லை. அவங்கள காதலிக்கிற, அவங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிற, ஒரு பாசத்தை வச்சிருக்கிற யாராக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அவங்களுடைய கணவரான முத்துவே தெளிவாக சொல்கிறாரு, இந்த பார் நீ எல்லாத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு. இருந்தாலும் அவ்வளோ திட்டுறவங்களுக்கு போய் சமைச்சு வைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க உடம்பு சரியில்லைனாலும். இதில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடைசியாக அவங்களுடைய அன்பின் அதிக மிகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிறிஷுக்கு அடிபட்டுருச்சு, கிறிஷ் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அப்படின்னோடனே ரோஹிணியோட பிள்ளை அப்படின்னே தெரியாமல் கிறிஷையும் கிறிஷுடைய பாட்டி, அதாவது ரோஹிணியோட அம்மாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இவங்களுக்கே இங்கே தங்குறதுக்கு இடம் இல்லை. என்ன நினப்பில் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு நினப்பில் கூப்பிட்டு வராங்க. இதைத்தான் இப்போ ஈஸ்வரி விஜயா கேட்குறாங்க. ஈஸ்வரி விஜயாவும் அப்பப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், பாகியலட்சுமியும் சிறகடிக்க ஆசையும். ஸோ இப்போ விஜயா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எந்த காரணத்துக்காக, என்ன தைரியத்தில் இவங்களை கூட்டுது, நமக்கு தங்குறதுக்கு முதல்ல இடம் இருக்குது, எங்கே இருக்குது, முதல்ல இவங்க என்ன சத்திரமா இல்லை ஹோட்டலா, அது ஏற்கனவே இங்கே தங்குறதுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சண்டைகள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ ரோஹிணி குறுக்க பூந்து தங்கட்டும், எங்கள் ரூம்லேயே தங்கிட்டோங்கிறாங்க. இப்போவே சந்தேகம் வரணும் எல்லாத்துக்கும், ஏன் இந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் இது அவங்க உடம்பு சரியில்லாமல் கிடந்த மீனாவுக்கே ரூம் தரத்துக்கு ரெடியாக இல்லை, இப்போ எப்படி திடீர்னு தரலாங்குது யாரோ ஒரு பையனுக்கு, எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, பெருந்தன்மையான மனசு அப்படின்னு இந்த பக்கம் விஜயா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா என்ன சொல்ல போகிறாங்க, கடைசியில் விஜயாவே இவனெல்லாம் போய் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே விடுறது, இவங்கெல்லாம் பார்த்தாலே ரொம்ப லோ கிளாஸாக இருக்காங்கம்மா, இந்த லேடிக்கு இந்த ஆள்லாம் பார்த்தா, இந்த பையன்லாம் பார்த்தா ஏதாச்சும் நம்ம வீட்டை நோட்டை விட்டு வீட்டிலேருந்து ஜாமான் திருடிட்டு போகிறவங்க மாதிரி இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி வச்சுருக்கோங்க அப்படின்ட்டு மீனாவை அவமானப்படுத்தும் போதெல்லாம் எதுக்கெல்லாம் ரோஹிணி கிக்கி பிக்கின்னு சிரிச்சாங்களோ அந்த மாதிரி தன்னோட சொந்த தாயும் மகனையும் இப்போ விஜயா அவமானப்படுத்த போகிறாங்க. ரோஹிணி மாட்டுவாங்களா அப்படின்னா அந்த புலிவருது கதையில் அவங்க மாட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ அவ்வளோ சீக்கிரத்தை மாட்ட விட மாட்டாங்க. ஆனால் அப்படியே ரோஹிணிக்கு எரிச்சலும் கடுப்பும் அப்படி விஜயா மேலே ஒரு வெறுப்பு வர அளவுக்கு விஜயா கண்டிப்பாக வார்த்தைகள்லாம் விட போகிறாங்க. ஒரு கட்டத்தில் கோபமாகி அவங்கள பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்ட்டு என் அம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வரைக்கும் வரப்போகுது. சொல்லுவாங்களா மாட்டாங்களா, என்ன ஆக போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் மீனா இதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமாக இருக்கிறது இந்த கதையுடைய தேவை. இல்லைனா அந்த கதையை பார்க்குறவங்களுக்கே எரிச்சலாகிடும். இந்த லூப் மாதிரி இந்த ரூம் பிரச்சனையை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் கதைக்கு வேறு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் பெட்டர்னு தோணுது. மனோஜ் 30 லட்ச ரூபா பணத்தை ஜீவாவோட பணத்தை வச்சா கடை ஆரம்பிச்சிருக்காருங்கிறது தெரிய வரதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இமீடியட்டானு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு